அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஆட்டம் காட்டும் தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்த நிலையில் 5,360 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலையில் 2 முறை மாற்றம். காலையில் கிராமுக்கு 15 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் மாலையில் அதே விலை அதிகரித்து 250 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போர் தாக்கம் நீண்ட காலம் நீடிக்கலாம். கொரோனா பேரிடரை ஒன்று சேர்ந்து எதிர்கொண்டது போல இதற்கும் தயாராக வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். நாட்டுக்கு தேவையான எரிபொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. மேற்காசிய போரால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம். மேற்காசிய போரை சமாளிப்பது தொடர்பாக ஆலோசிக்க ஏன் முன்கூட்டியே பிரிக்ஸ் மாநாட்டை கூட்டவில்லை? பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கேள்வி. நாட்டின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி 90% உயர்ந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் கவலை. எரிசக்தி துறையில் சுயசார்பு அடைந்து வருவதாக மத்திய அரசு கூறி வரும் நிலையில் விமர்சனம். மக்களவை தொகுதிகளை 50 விழுக்காடு அதிகரிப்பதுடன் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடிவு. எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசிக்க மத்திய அரசு திட்டம் என தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2034ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு. அரசுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் PV சௌத்ரி தகவல். காவிரி படுகை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை நேர்காணல் செய்த MK ஸ்டாலின் வேட்பாளராக விரும்புவோரிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறிந்தார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. பெரும் இழுபறிக்கு பின் கையெழுத்தானது ஒப்பந்தம். ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற உடன்பாட்டில் திருப்தி இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. ஆனாலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம் என்றும் உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க முன்வந்திருக்கிற 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இந்த அணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், கொங்கு மக்கள் தேசிய கட்சி என இதுவரை 7 தொகுதிகளுடன் தொகுதி உடன்பாடு. இதுவரை ஒதுக்கப்பட்ட 48 தொகுதிகளில் 7 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கூட்டணி கட்சிகள் முடிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கையெழுத்தானது தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம். கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜகவுக்கு 27 இடங்களை ஒதுக்கியது அதிமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 18 இடங்கள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3 பெரிய கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. மற்ற சிறு கட்சிகளுடன் விரைவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சசிகலா ராமதாஸ் கூட்டணியால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் IJK நிறுவனர் பாரிவேந்தர் ஆலோசனை. பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் தனி சின்னத்தில்தான் களம் காண்போம் என்றும் பேட்டி. எங்க சின்னம் மைக்
எங்களுடைய சின்னம் மைக்கில் நிற்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டுக்கு வராத தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். எண்ணிக்கையை இறுதி செய்தால்தான் கூட்டணியை உறுதி செய்ய முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராதது குறித்த கேள்விக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பதில். சட்டமன்றத்தில் கணிசமான இடங்கள் வேணுங்கிறது நாங்கள் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் அது ஒரு முன்னிலைப்படுத்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும், தென்காசி மாவட்டத்தில் ஒன்று. குறிப்பிட்டு கேட்பதற்கு காரணம் அந்த பகுதியில் கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும், அங்கே ஒரு சமூக நல்லிணக்கம் நிலவணும், அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய எண்ணிக்கை உறுதி செய்யப்படணும். திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளுடன் 2028 ராஜ்யசபா சீட்டும் பெற வேண்டும். திருமாவளவன் தலைமையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் உயர்நிலைக்குழு தீர்மானம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை திருத்தணியில் முருகன் பாடலை பாடி தொடங்கினார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திமுகவின் ஆட்சியில் 3 முறை மின்கட்டணம் உயர்வு, சொத்து வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. அறம் கொண்டு இனமாண்ட மரபனே முருகா, உன் திறம் கொண்டு இடர் வெல்ல அருள்வாயே முருகா. திருத்தணி திருத்தணி முருகா, எல்லாம் திருத்தணி திருத்தணி அருள்வாயே முருகா. புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும் நிலையில் மனுக்களை திரும்பப் பெற வரும் 26ஆம் தேதி கடைசி நாள். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸில் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்தது. காங்கிரஸ் 16, திமுக 12, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் தலா ஒரு தொகுதிகளில் போட்டி. தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்கள். கூட்டணிக்காகவும் கட்சியின் நலன் கருதியும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதிய தலைமுறைக்கு விளக்கம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட பிறகு திடீர் கூட்டணி அமைத்த தாவேக. நேயம் மக்கள் கழகத்துக்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி தொகுதிகள் ஒதுக்கீடு. தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. 19 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. சாத்தான்குளம் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள். 30ஆம் தேதி தண்டனை விவரம் வெளியாகும் என மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் மீது பதியப்பட்ட வழக்கே பொய்யானது. இருவரும் கொலை செய்யப்பட்டது தடய அறிவியல் ஆய்வில் உறுதியாகியுள்ளதாக நீதிமன்றம் தீர்ப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்கள் மழை பெய்யும். சென்னை வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 26, 27ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. சிக்னல் பணி காரணமாக ஜோலார்பேட்டை மார்க்கத்தில் இன்று 6 ரயில்கள் ரத்து. சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஈரான் நாட்டில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம். 5 நாட்களுக்கு தாக்குதல் நிறுத்தி வைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.
எரிசக்தி விலையை குறைக்கவே ட்ரம்ப் தற்காலிக போர் நிறுத்தம். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என ஈரான் திட்டவட்டம். மேற்காசிய போரில் இதுவரை இந்தியர்கள் 6 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம். மேற்காசிய போர் நீண்ட காலம் தொடர்ந்தால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4% வரை குறையும் என எச்சரிக்கை. தொடர்ச்சியான எரிசக்தி செலவு பொருளாதார நடவடிக்கைகளை பாதிக்கும் அபாயம். கொலம்பியாவில் 125 பேருடன் புறப்பட்ட ராணுவ விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்து விபத்து. 34 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் 70க்கும் அதிகமானோர் படுகாயங்களுடன் மீட்பு. தென்கொரியாவில் புதிய புத்தாக்க ஆய்வகத்தை தொடங்கிய விப்ரோ. வாகன தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த திட்டம்.